श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்ற ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் 6 ஸ்தோத்திரங்களில் முதல் ஸ்தோத்திர அர்த்த அனுசந்தானம் நம்ம இப்போ பண்ணிட்டுருக்கோம். அதுவும் 6 ஸ்லோகங்கள். முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் 6 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்தோம். சுவாமி பரமகாருணிகர் ஆச்சாரியன் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமிட்டிருக்கிறார் முதல் 14 ஸ்லோகங்களுக்கு. இந்த முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் 14 ஸ்லோகங்களுக்கு. முத்தங்கோட்டகம் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி அவர் 20 ஸ்லோகங்கள் முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரம் 20 ஸ்லோகங்கள் மொத்தம் அத்தனைக்கும் வியாக்கியானமிட்டிருக்கிறார். மீதி 5 ஜிதந்தே ஸ்தோத்திரத்துக்கும் 2, 3, 4, 5, 6 மீதி 5 ஜிதந்தே ஸ்தோத்திரத்துக்கும் ஸ்ரீ ஊவே வித்வான் மதுராந்தகம் வீரராச்சார் சுவாமி அவர் ரொம்ப அழகான அனுபவபூர்வமான வியாக்கியானம் இட்டிருக்கிறார். எல்லாம் யதாசக்தி யதாமதி அடியேன் புஸ்தகத்தில் இருக்கிறத அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவு புத்திக்கு எட்டின அளவு ஏதோ சுக்குமி லகுதி பிலி அப்படின்னு க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி 7வது ஸ்லோகம். காரியாணாம் காரணம் பூர்வம் வச்சசாம் வாச்சியமுத்தமம் யோகானாம் பரமாம் சித்திம் பரமம் தே பதம் விதுஹு. காரியாணாம் காரணம் பூர்வம் வச்சசாம் வாச்சியமுத்தமம் யோகானாம் பரமாம் சித்திம் பரமம் தே பதம் விதுஹு. கீழ் ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் ஆஸ்ரித ரக்ஷணம் பக்தர்களுடைய பிரபன்னர்களுடைய ரக்ஷணத்திற்கு அவசிய அபேட்சிதமான ஈஸ்வரனுடைய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் அதை பற்றி தெரிவித்தது. சாஸ்திரம் சொல்கிறது பலம் வீரியம் ததா தேஜே இத்யேதத்து குணத்ரயம் ஸ்ரமாத்யவத்யா பவாக்கியம் ஞான தேர் உபசர்ஜனம் என்பது. ஸ்ரீமன் நாதமுனிகளும் நியாய தத்துவத்தில் யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வதகான், எவனொருவன் எப்போதும் அனைத்து பொருள்களையும் ஒரே காலத்தில் சாட்சாத்தாக பிரத்யக்ஷமாக அதாவது தானே நேரில் அறிகிறானோ அந்த ஹரி அந்த ஸ்ரீஹரியோட ஞான சக்தியை பற்றி போன ஸ்லோகம் சொன்னது. அவன் சக்திக்கு அனுகுணமாக அவன் கொடுத்தருளும் போகஸ்தானத்தின் மகிமையை சொல்லுகிறது இந்த ஸ்லோகம். ஈஸ்வர சிருஷ்டியான மகதாதி காரிய வர்க்கங்களுக்கெல்லாம் புராதானமாக ஸ்தானமாக அதாவது சிருஷ்டி பண்ணுறதுக்கு காரணம் அவன், மூல காரணம் அவன், உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் அவன். ஒரு மட்பாண்டம் பண்ணணும்னா ஒரு செயின் பண்ணணும்னா அதுக்கு தங்கம் மூலப்பொருள், அதை செய்யும் பொற்கொல்லன் அவன் நிமித்த காரணம் செய்பவன். அதற்கு உண்டான உபகரணங்கள் அவனுக்கு தேவையான பொருள்கள் அதை பண்ணுறதுக்கு அதெல்லாம் சககாரி காரணம், ஆக்சிலரி காஸ்ட். இந்த 3மே நம்முடைய பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டிக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம். ஸோ இங்கு ஸ்ரீ பரமபதம் என்கிற ஸ்ரீ வைகுண்ட ஸ்தானத்தின் பெருமையை சொல்லும் பிரகரணம் இந்த ஸ்லோகம். சொர்க்கம் நரகம் போன்ற ஸ்தானங்கள் எல்லாம் அழிந்து போகும் சுபாவம், ஆனால் இதுக்கு கிடையாது. ஸ்ரீ வைகுண்டத்துக்கு அழிவில்லா தன்மையுடன் இருப்பது காரணம் பூர்வம் என்கிற பதம் அதை சொல்லுகிறது. ஸோ சர்வ காரணமான ஈஸ்வரனுக்கு இருப்பிடம் இந்த ஸ்ரீ வைகுண்டம் காரணம் என்ற அதன் ஸ்தானத்தை சொன்னது. பதவுரை பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிப்பது
காரியாணாம் காரணம் பூர்வம் வச்சசாம் வாச்சியம் உத்தமம் யோகானாம் பரமாம் சித்திம் பரமம் தே பதம் விதுகு. தேனா உன்னுடைய, பரமம் பதம் நிரதிசய போக்கியமான பரமபதத்தை, ஆச்சரியமான எல்லையில்லா அனந்தமான ஸ்ரீவைகுண்டத்தை, ஆனந்தமயமான ஸ்ரீவைகுண்டம், தெளிவிசும்பு திருநாடு ஸ்ரீவைகுண்டம், காரியானாம் காரியங்களான சகல வஸ்துக்களுக்கும், காரணம்ங்கிறது மூலம், காரியம்ங்கிறது எஃபெக்ட், காரணம் காஸ், காரியம் எஃபெக்ட். ஸோ காரியங்களான சகல வஸ்துக்களுக்கும் பூர்வ காரணம் எதுனா பூர்வ க்ஷணவர்த்தியான காரணம். வச்சசாம் சொற்களுக்குள்ளே உத்தம் வாச்சியம், வாச்சியம் உத்தமம், உத்தம் வாச்சியம், பரமே வியோமன் என்று சொல்லப்படும், தனி உலகு என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட சிறந்த சொற்பொருள் ஸ்ரீவைகுண்டம். யோகானாம் யோகங்களுக்கு, பரமாம் சித்திம் சிறந்த சித்தி பதமான, யோகங்களுக்கு சித்தி பதம் அடையப்படும் பதமான ஸ்ரீவைகுண்டம். இதை விதுகு ஞானிகள் அறிவார்கள். இப்படி தெரிவிக்கிறார் இங்கு. காரியானாம் காரணம் இத்தியாதி. கீழ் ஸ்லோகத்தில் சொன்ன ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்திகளை அனுசந்தித்து அந்த சக்தி காரிதமான பகவத் அனுபவத்துக்கு பரமபதத்தே என்னை போக விட வேணும் என்று தெரிவிக்கிறார் இங்கு இந்த ஸ்லோகத்தில். முக்த பிராப்பியமான பூமியை தருவானிரே சரண்யனாவன் என்பது பட்டருடைய, பராசர பட்டருடைய நிர்வாகம். நித்திய அனுபாவியமான தேவரை திருவடிகளை அடியேன் லபிக்க வேணும், அடைய வேண்டும் என்பது இது பூர்வர்கள் நிர்வாகம். ஸோ வச்சசாம் வாச்சியம் உத்தமம். விஷம் கலந்த தேன் போல துக்கங்கள் கலந்த இன்பம் இல்லை. இது ஆனந்தமயம், எப்பொழுதும் ஆனந்தமயம், பரமானந்தமயம். அப்படி இருக்கிற ஸ்தானமாக இருக்கிறது இந்த பரம்பதம் ஸ்ரீவைகுண்டம். வாச்சியம் உத்தமம். வச்சசாம் வாச்சியம் உத்தமம். வச்சசாம்னா சொற்களுக்குள்ளே, உத்தமம் தனி உலகு, கலங்கா பெருநகர், தெளிவிசும்பு திருநாடு. அப்படிப்பட்ட தேன், விஷம் கலந்த தேன் இல்லை, வெறும் தேன். விஷம் கலந்த தேன் சம்சார சாகரம், லீலா விபூதி. இப்படி வச்சசாம் வாச்சியம் உத்தமம். யோகானாம் பரமாம் சித்திம், யோகானாம் யோகங்களுக்கு சிறந்த சித்தி பதமான இடம். காயும் கனியும் உண்டு தீயோடு நின்று தவம் செய்து பெறக்கூடிய அனிமா மகிமா லஹிமா போன்ற சித்திகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த சுகங்களை எல்லாம் சிருஷ்டித்து அனுபவிக்கும் சக்தியை தரவல்ல ஸ்தானம். அதாவது பக்தியோகிகள் அனிமா மகிமா லஹிமான பரம சித்திகளை எல்லாம் அடைந்து அதெல்லாம் தள்ளிவிட்டு இறைவனுடைய திருவடியையே, அதையே உபாயமாகவும் பலனாகவும் கண்டு அந்த பக்தியோக ஸ்தானத்தில் பிரபத்தி பண்ணவனும், அந்த பக்தியோகம் நன்றாக நடைபெற வேண்டும் என்று ஒரு சரணாகதி பண்ணி அந்த பக்தியோகம் நன்று ஈடேற வேண்டும் என்று பக்தியோகி அனுபவிக்கும் சக்தியை தரவல்ல ஸ்தானம் இந்த பரமபதம். யோகானாம் பரமாம் சித்தி. பிரபத்தியோகியும் சரி, பக்தியோகியும் சரி. பரமம் தே பதம் விதுகு. இப்படி நித்தியம் இல்லாத, தோஷங்கள் உள்ள, இதெல்லாம் இல்லாத, தோஷங்கள் இல்லாத, எப்பவும் நித்தியமாக இருக்கும் அனந்தங்களான போக்கிய போகோபகரண போகஸ்தானங்கள் நிறைந்த நலமந்தம் இல்லதோர் நாடு இந்த ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டம், இதன் பெருமையை கண்டறிந்த பெரியோர்கள் அந்த ஸ்ரீவைகுண்டத்தின் பெருமையை, அதுவும் இந்த லீலா விபூதி எப்படின்னா, சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரம் ச ஆவரண சப்தகம் சமஸ்தம் காரிய காரண ஜாதம் அதீத்திய வர்த்தமானேன்னு மேலுலகங்கள் கீழுலகங்கள் 7, இந்த 14 லோகங்களுக்கு இருப்பிடமாக இருப்பது அண்டம். ஒரு ஆவரணத்திற்கு மேலுள்ள ஆவரணம் 10 மடங்காய் உள்ள 7 ஆவரணம். இப்படி ஒவ்வொன்றும் உள்ள தத்துவம் மற்றொன்றினால் உண்டாகும் காரிய பொருளாகவும், ஒவ்வொரு தத்துவமும் மற்றொன்றை உண்டாக்கக்கூடிய காரணப் பொருளாகவும் இருக்கின்ற எண்ணற்ற பொருள்களின் கூட்டத்தை தாண்டி இருப்பது ஸ்ரீவைகுண்டம். இப்படி ஆச்சரியமான ஸ்ரீவைகுண்டம்
பிரம்மாதீனாங் வாங் மனசா கோச்சரே. இந்த பரமவியோமமானது ஸ்ரீவைகுண்டமானது பிரம்மன் சிவன் முதலியவர்களுக்கு கூட வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாதது. ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே. இப்படி ஸ்ரீமதி என்பதற்கு அந்த கைங்கரியமாகிற சம்பத்துன்னு அர்த்தம். இந்த லீலா விபூதியில் பகவத் கைங்கரிய சம்பத்து கிடைத்தாலும் கர்ம சம்பந்தத்தினால் அது தடைப்படும். அங்கு அப்படி இல்லை. வைகுண்டம் என்பது பிரகிருதி சம்பந்தம் இல்லாத பரமபதம், திவ்யலோகம். திவ்ய என்பதற்கு கர்ம சம்பந்தம் இல்லாதவர்கள் நிறைந்ததாய் உள்ள இடம். இப்படி சனக விதி சிவாதிபிரபி அச்சிந்திய ஸ்வபாவ ஐஸ்வர்யை. சனகாதி முனிவர்களும் பிரம்மன் சிவன் முதலான தெய்வங்களும் கூட நினைக்க முடியாத இயல்பு மற்றும் பெருமைகளை உடைய கணக்கற்றவர்களாலும் எப்பொழுதும் பகவானின் திருவுள்ள உகப்பையே தங்களுக்கு எல்லாமாக கொண்ட கர்மத்திற்கு வசப்படாத நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் நிரம்பி இருக்கிற இடம். இப்படி ஆச்சரியமாக பரமம் தே பதம் விதுகு என்கிறார். அனித்யம், அனித்யத்வாதி, அனித்யம் போன்ற தோஷங்கள் அதெல்லாம் இல்லாத அனந்தங்களான போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களிலால் நிறைந்த நலமந்தம் இல்லதோர் நாடாக இருப்பதனாலே பேசவும் முடியாத, பேச அப்படின்னா வாக்கு மனத்துக்கு எட்டாத பெருமையை கண்டறிந்த பெரியோர்கள் பரமம் பதம் என்று சொர்க்க சுகங்களை நரகம் என்று நினைப்பவர்கள் உயர்ந்த ஸ்தானம் என்று இதை அனுசந்திக்கிறார்கள். பேச முடியாத பெருமை உடைய பரமபுருஷனை வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று இவனை மகாபுருஷன் என்று இவ்வளவு என்று அறிய முடியாத அவன் அப்படின்னு வேற புருஷன் சொன்னது போல அவனுக்கு அனுகுணமான வாசஸ்தானம் பரமபதம் உயர்ந்த ஸ்தானம் என்று அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. உயர்ந்த ஸ்தானம் தான் சொல்ல முடியும். அப்படி விது ஆனந்தமயமான உன்னுடைய ஸ்தான விசேஷத்தை நதத்திர மூடா கச்சந்தி நிர்மயா நிரகங்காரா என்று சொல்லப்படிய சில மகான்கள் அடைந்தார்கள். நிர் அகங்கார மமகாரம் அகங்காரம் இல்லாதவர்கள் தான் அடைய முடியும். அதை அடைவதற்கு அனுகுண நோற்ற நோன்பிலாது நுண் அறிவிலாது நின்கணும் பக்தி இல்லாது நீசனும் நாயினுமேனான அடியேன் அந்த பெரும் பதத்தை நின் அருளென்னும் அருந்தவத்தால் அடைய ஆசைப்படுகிறேன் என்று சொன்னதாயிற்று. விதுகுன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அழகாக வர்ணிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் நுண் அறிவிலேன் நோற்ற நோன்பிலேன் நின்கணும் பத்தனில்லேன் நீச்சன் நாயினேன் அடியேன் அந்த பெரும் பதத்தை நின் அருளென்னும் அருந்தவத்தால் அடைய ஆசைப்படுகிறேன் என்று சொன்னதாயிற்று. பரம உதாரணாயிருக்கும் வஸ்துவை ஒருவன் வர்ணிப்பது அதை அடைய வேண்டும் என்ற ஆசையினால்தான். இல்லைன்னா அவையே வர்ணிக்கணும். இப்படி சிதந்தே என்ற முதல் ஸ்லோகத்தில் சுருங்க சொல்லப்பட்ட சர்வேஸ்வரனுடைய அசரண்ய சரண்யத்தை, அதற்கு உபயுக்தங்களான அவனுடைய குண விசேஷங்களை, ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்திகளை, அவனுடைய வாசஸ்தலமான அந்த பரம வியோமமான அந்த ஸ்ரீவைகுண்டத்தை, அந்த ஆச்சரியமான நலமந்தம் இல்லதோர் நாட்டை, தெளிவிசும்பு திருநாட்டை, அந்த ஆனந்தமயமான பரமானந்தமயமான ஸ்ரீவைகுண்ட விசேஷத்தை, அதை அடையப்போகும் ஆர்த்தியை அப்படியெல்லாம் இந்த 6 ஸ்லோகங்களால் விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டன. இதற்கு மேலே அகம் பீதோஸ்மி என்று ஆரம்பித்து அடுத்த 6 ஸ்லோகங்கள் சரண்யனுடைய குண அனுசந்தானம், சரணடையப் போகும் பிரபன்னன் அவனுடைய குண அனுசந்தானம், சரணம் அடையும் சேத்தனனுடைய சரணாகதி சாங்கமாக பறக்க நிரூபிக்கப்படுகிறது. முதல்ல சரண்யனுடைய குண அனுசந்தானம், அதுக்கு அடுத்தது சரணம் அடையும் சேதனனுடைய சரணாகதி சாங்கமாக பறக்க நிரூபிக்கப்படுகிறது அகம் பீதோஸ்மி என்ற ஸ்லோகத்திலிருந்து. ஆச்சரியமாக சிதந்தே ஸ்தோத்திரத்துக்கு பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் அடியன் யதாசக்தி ஷேர் பண்ணிட்டு வருவதற்கு தன்யோஸ்மி. கிருத்தார்த்தனாகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.